ஒரு தந்தை ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 6 வயசுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு 13 வயசுல கையெழுத்து பத்திரிகை நடத்துறாரு. எனக்கு இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 13 வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், சமூகத்துக்கு புரட்சிகரமான சிந்தனைகளை தர வேண்டும், சமூக விடுதலையை பற்றி பேச வேண்டும். 13 வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அந்த பையனுடைய மனசுல கண்டிப்பா ஆஃப்டர் ஆயிரம் தான் போட்டு இருந்திருப்பாரு. அந்த காலத்துல ஒரு அரைக்கால சட்டை போட்டிருக்கிற பையன் எதிர்காலத்தில் நாம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு கனவு கண்டா இந்த வேலையை செஞ்சிருப்பாரு. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என் மனதுக்கு சரி என்று பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்துக்களையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இருந்திருக்க முடியாதில்ல. அந்த 13 வயசு பையனுக்கு அதே மாதிரி அந்த 13 வயசு பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையன் அழகிரி அண்ணா அவர் பிறக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார். நீங்க சும்மா சொல்றீங்களே என்னமோ வாரிசு அரசியல்னு. உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும் போது ஸ்டாலின் சிறையில் இருக்கிறாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.